தவறுதலாக தள்ளி விட்டுடுறாங்க, இல்லைனா வந்து நீங்களே மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறீங்கன்னும் போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மேலே ஏறுறது, ஓகேங்களா, ட்ராம்பிளிங்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, ட்ராம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே ஏறும் போது முக்கியமான ஒரு சில உறுப்புகளில் மிதிச்சோம்னா அந்த உறுப்புகள்னால நம்ம உயிரை பிரியலாம். இப்போ எக்ஸாம்பிள் தலையில் அடிப்படுத்து தலையிலேயே மிதிக்கிறாங்க, இல்லை தொண்டைக்குழியிலேயே மிதிக்கிறாங்க, நெஞ்சில் மிதிக்கிறாங்க. இந்த 3 இடத்துல நம்மளுக்கு மிதிக்கும் போது முக்கியமான உறுப்புகள் போகுது, விண்டு பைப் போகுது. அப்போ இங்கே மிதிச்சு இந்த இடத்துல ஃப்ராக்சர்லாம் ஆகி இந்த இடத்துல இதுவாச்சுன்னா காத்தே விட முடியாது. நெஞ்சுக்குழியில் மிதிக்கும் போது இந்த இருக்கிற இந்த இந்த எலும்புகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நெப்பமான எலும்புகள். அதை போட்டு டப்பு டப்புன்னு ஒரு 10 பேர் எது மிதிச்சானா டப்பு டப்புன்னு அந்த எலும்புகள் ஈஸியா உடைய வாய்ப்பு இருக்கு. உடைஞ்சி நுரையீரல்லையோ இருதயத்திலோ குத்த முடியும். குத்தும் போது நம்மளுக்கு நியூமோதொராக்ஸோ இல்லைன்னா ஹார்ட்டை குத்தும் போது டேம்பனைடா வந்து உடனே உயிர் பிரிய வாய்ப்பு இருக்கு. அப்போ எவ்வளவு டேஞ்சர்னு பாருங்க. 3வது சில பேர் வந்து இம்பார்ட்டண்டா சொல்றது என்னன்னா காலையிலேருந்து நின்றுகிட்டு இருந்தாங்க, ரொம்ப டீஹைட்ரேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டீஹைட்ரேஷனால உடனே உயிரெல்லாம் பிரியாது, ஆனா டீஹைட்ரேஷனால மயக்கம் வரும்ல. அதனால இது எல்லாமே வந்துட்டு அங்க இறந்தவங்க ஏன் இறந்தாங்கன்ற முக்கியமான காரணங்கள் இதெல்லாம் தான்.